சபாநாயகர் ஜேசிடி பிரபாகருடன் இபிஎஸ் இன்றி அதிமுக எம்எல்ஏக்கள் தற்பொழுது திடீர் சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவில் உட்கட்சி பூசல் உச்சத்தை எட்டியிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது சபாநாயகர் ஜேசிடி பிரபாகருடன் இபிஎஸ் அல்லாமல் அதிமுக எம்எல்ஏக்கள் தற்பொழுது சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, எதற்காக இந்த சந்திப்பு? கூடுதல் விவரங்கள். வணக்கம். சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை சந்திப்பதற்காக சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிமுக அணியினர் தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். அதற்கு மறுபுறம் பார்த்தோம் என்றால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக நிர்வாகிகளை பொறுத்தவரையில் தற்போது சட்டப்பேரவை செயலாளருடன் சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. அதிமுகவில் இரண்டாக பிளவு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த இருவேறு சந்திப்புகள் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் நேற்றைய தினமே எடப்பாடி அணியினர் தனியாகவும் அதே போன்று சி.வி. சண்முகம் அணியினர் தனியாகவும் தற்காலிக சபாநாயகரை சந்தித்து மனு ஒன்றை அளித்திருந்தார்கள். அந்த மனுவில் என்றால் சட்டமன்ற குழு தலைவராக தங்களுடைய அணி சார்பாக தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதே போன்று சட்டமன்ற குழு தலைவர், துணைத் தலைவர், கொறடா உள்ளிட்டவை தனித்தனியாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி பார்த்தோம் என்றால் எடப்பாடி பழனிசாமி அணியினரை பொறுத்தவரையில் சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியும் துணைத் தலைவராக OS மணியனும் தேர்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதே போன்று பார்த்தோம் என்றால் மறுபுறத்தை பொறுத்தவரையில் சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிமுக அணியினரை பொறுத்தவரையில் சட்டமன்ற குழு தலைவராக SP வேலுமணியை தேர்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் இன்று காலை சி.வி. சண்முகம் அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர் சந்திப்பிலேயே தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிக்க முன்வந்திருப்பதாக தெரிவித்திருந்தார். தன்னுடன் 30 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தற்போது அதிமுக எந்த கூட்டணியிலும் இல்லை என்ற ஒரு தகவலையும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் அதிமுகவினுடைய பிளவு என்பது பெரிய அளவில் பேசப்பட்டு வரும் நிலையில்தான் தற்போது பார்த்தோம் என்றால் வேறு அணிகள், அதாவது இரண்டு அணிகளும் தனித்தனியாக சபாநாயகர் மற்றும் சட்டப்பேரவை செயலாளரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நகர்வுகள் இருக்கும் என்பது தொடர்பான இந்த ஒரு ஆலோசனை கூட்டமாகவே இந்த கூட்டம் என்பது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே அதிமுகவில் இரட்டை தலைமை விவகாரம் பூதாகரமாக இருந்த நிலையில் OPS அணியினர், EPS அணியினர் என தனித்தனியாக இதே போன்றுதான் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாகவே தற்போது எடப்பாடி அணியினர், சி.வி. சண்முகம் அணியினர் என தனித்தனியாக மனு அளித்து தங்கள் அணி சார்பாகவே சட்டமன்ற குழு தலைவர் மற்றும் துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகிறார்கள். ஆனால் சபாநாயகருடைய முடிவே இறுதியானதாக இருக்கும். இன்றைய தினம்தான் புதிய சபாநாயகராக ஜேசிடி பிரபாகர் தேர்வாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார், அவர்களுக்கான இருக்கைகள் எவ்வாறு ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கிறது, குறிப்பாக ஏற்கனவே இருக்கைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்குமா என்பது குறித்து சபாநாயகர் தான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும். குறிப்பாக நாளையோடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவு பெற இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது பட்ஜெட்டின் போது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் புதிய அரசு பொறுப்பேற்றக்கூடிய நிலையில் முழு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும். எனவே அப்போதுதான் இந்த பிரச்சனை கூடுதல் கவனம் பெறும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இருந்த போதிலும் தற்போது சபாநாயகரை சி.வி. சண்முகம் அணியினரும் அதே போன்ற சட்டப்பேரவை செயலாளரை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியினரும் தற்போது தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.